அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் கீரை இருக்குங்க. நம்ம ரெட் கலர் கீரையை பொறுத்தவரை ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நான் ரெகுலராக அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் அப்பப்போ தான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா பச்சை தண்டு கீரையும் இருக்குங்க. அதே நம்ம அறுவடை பண்ணுறோங்க. கீரையை பொறுத்தவரைக்கும் நான் மாடி தோட்டத்தில் மறுபடியும் நான் ரொட்டேட் முறையில் தாங்க பண்ணுறேன். ஏன்னா நான் விதை போடுறதே இல்லை. உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வீடியோவில் பாருங்கள் எப்படி நான் கீரை விதை போட்டு கீரை எனக்கு ரெகுலராக கிடைக்குது அப்படின்னதை. இப்போயே பார்த்தீங்கன்னா இங்கே 2 வெள்ளரி இருக்குது. வெள்ளரி பிஞ்சையும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம அறுவடை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். மாற்றி நான் வெள்ளரி விதை போட்டுகிட்டே தாங்க இருக்கேன். சீசனே கிடையாதுங்க. வெள்ளரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழி அவரை, சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க. அந்த அவரைக்காய் நம்ம அறுவடை பண்ணுறோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட செடியில் முத்தினதை காய விட்டு தாங்க நான் விதை போடுறேன். இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயம் அப்படி தாங்க. நான் ஆஸ் யூஷுவல் நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தாங்க நான் விதை போட்டேன். மற்றபடி நம்மளோட விதை எல்லாமே நான் மாடி தோட்டத்துலேருந்து நானே காய வச்சு அதை மறுபடியும் மீண்டும் சுழற்சி முறையில் போட்டு எல்லாமே அறுவடை பண்ணதாங்க. இதுதாங்க இன்றைக்கி நான் அறுவடை பண்ணதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.